ஹாய் வெல்கம் டு அம்தா மியூஸ். இப்போ என்ன பண்ண போகிறோம்னா சூப்பர் ஜென்ரல் விண்டோ ஏர் கண்டிஷ்னர் கண்டென்சர் காயில் க்ளீன் பண்ண போகிறோம். இந்த மேலே உள்ள கவரை கழட்டிட்டு நம்ம என்ன பண்ணோம்னா பேக் சைடு ஒரே கச்சடாவாக இருக்குது, அதை க்ளீன் பண்ணி உள்ள மட்டி பிடிச்சிருக்கு, அதை எடுக்க போகிறோம். மேலே உள்ள கவரை கழட்டி அந்த ஸ்க்ரூ இருக்குது. 1 2 3 4 5 9 ஸ்க்ரூ இருக்குது. இந்த ஸ்க்ரூலாம் கழட்டிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே, மேலே உள்ள ஸ்க்ரூவெல்லாம் கழட்டி வச்சு பாருங்கள். இந்த மேலே உள்ள கவரை மட்டும் இருக்க பாருங்கள். என்ன பண்ண போகிறோம்னா இந்த கவரை கழட்டிட்டு இந்த காயில் தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். நல்லா கச்சடாக இருக்கும். இந்த காயில் தனியாக பாதி எடுத்து வச்சுட்டு சர்வீஸ் பண்ண போகிறோம். இந்த சைடில் உள்ள ஸ்க்ரூலாம் கழட்டியாச்சு. இதே மாதிரி அந்த சைடும் இருக்கும். அது கிட்ட நம்ம ஸ்க்ரூலாம் எடுத்து போது சேஃப்டியாக வைக்கணும். அதே மாதிரி இந்த சைடு 2 ஸ்க்ரூ இருக்குது. இந்த காயில் தான் சர்வீஸ் பண்ண போகிறோம். இப்படி தான் கழட்டுறது. இந்த ஸ்க்ரூவையும் கழட்டிக்கோங்க, தனியாக வந்துடும். பேக் சைடு ஒரு ஸ்க்ரூ இருக்குது, அதையும் கழட்டணும். அதையும் கழட்டினா தான் வரும். அதை கழட்டிட்டு எடுத்துட்டு எல்லா ஸ்க்ரூவும் கழட்டியாச்சு. கழட்டிட்டு இதை பண்ணணும். நல்லா தைக்கணும். இதாக எடுக்கணும். நல்லா கட்டியெல்லாம் எடுக்கணும். இது எப்படி இந்த சைடு எப்படி ஃபுல்லாக க்ளீனாக சஃபாயாக க்ளீன் பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி தான் அந்த சைடில் உள்ள மண்ணும் நம்ம நல்லா க்ளீன் பண்ணணும். நல்லா இதே மாதிரி தான் நம்ம பாருங்கள், இல்லை பாருங்கள், நல்லாலாம் இதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா. இதை எடுக்கணும். இதே மாதிரி தான் அப்போ தான் எடுத்தால் நல்லா ஃப்ரீயாக ஏர் சர்க்குலேஷன் ஆகும்.
கொடுத்துருக்காங்க, அதையும் சர்வீஸ் பண்ணிடுவோம். நம்ம நல்லெல்லாம் மடக்கோட லேசாக தேய்க்கணும். ரொம்ப மடக்குனா பிஞ்ச் ஆகிடும். அதனால் லேசாக மேலே தூக்கி வைங்க. நம்ம தெரியும்னு நினைக்கலாம். ரொம்பலாம் தூக்காமல் லேசாக இதே மாதிரி தேய்ச்சி வச்சுட்டா பிரச்சனை ஆகிடும். அந்த அடியில் உள்ளது லேசாக தேய்ச்சி விட்டு வந்தால் பிடிக்கும். வேறு எதுவும் இல்லை, மடங்காத அளவுக்கு இல்லாட்டி மடங்கிருச்சுன்னா வேஸ்ட்டாக. இந்த சைடு வந்து சுத்தம் லைட்டாக தான் நோக்கம் வந்துட்டு இந்த பைப் வந்து பிஞ்ச் ஆகிடும். நேசாக க்ளீன் ஊற்றி வச்சு நம்ம வந்து க்ளீன் பண்ணுவோம். காயில் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு பாருங்கள். நல்லா முன்னாடி உள்ளதுக்கும் இப்போ உள்ளதுக்கும் பாருங்கள் எவ்வளோ நல்லா க்ளீன் பண்ணி வைப்பாங்க. கடைசியும் க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ப்ளோயர் அடித்து எல்லா மண்ணையும் எடுத்துகிட்டு ப்ளோயர் அடிச்சுட்டு ஃபிட் பண்ண போகிறோம். பாருங்கள் நல்லா க்ளீன் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா காயிலெலாம் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதில் உள்ள டெஸ்ட்டை வந்து ப்ளோயர் வச்சு அடித்து காலி பண்ண போகிறோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணியாச்சு. காயில் சஃபாய் பண்ணி மண்ணெல்லாம் எடுத்தாச்சு. தூக்கி கரெக்டாக இதை வச்சுட்டு லாக் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போடணும். கரெக்டாக அந்த லேப்டாப் வந்துடும். உள்ள உள்ள லேப்டாப் வந்துச்சுன்னா தூக்கி வெளியே விடணும். கரெக்டாக மாட்டியாச்சு. இங்கே 2 ஸ்க்ரூ வரும், கீழே 2 ஸ்க்ரூ, 3 5 ஸ்க்ரூ இந்த சைடு வரும். கரெக்டாக உட்காந்துருச்சு பாருங்கள். அது மாதிரி இதுவும் கரெக்டாக வந்து உட்காந்துரும். கரெக்டாக இருக்கும். ஸ்க்ரூ போட வேண்டியதான். ஸ்க்ரூ வந்து பாதி கை டைட் தான் வைக்கணும், ரொம்ப டைட் பண்ணக்கூடாது. கரெக்டாக வச்சு டைட் பண்ணணும். 3 ஸ்க்ரூ வரும். இங்கே ஒரு ஸ்க்ரூ வரும். இந்த சைடு 3 ஸ்க்ரூ, மேலே கீழே சென்டர் லாஸ்ட்டு ஸ்க்ரூ வந்து காயில் வரும். 3 காயில் தான் வரும். இருந்தாலும் பாடிக்கும் காயில் தான் சேர்த்து வரும். நல்லா ஃபுல் டைட் பண்ணிடலாம். சின்ன ஸ்க்ரூவாக தான் ரொம்ப பெருசு கொடுத்தீங்கன்னா காயில் டேமேஜ் பண்ணும். நல்லா சின்ன ஸ்க்ரூவாக தான் இருக்கும். டைட் வச்சுங்க. அது மாதிரி இதே மாதிரி அந்த சைடு 3 ஸ்க்ரூ. பேக் சைடில் ஒரு ஸ்க்ரூ காயிலுக்கும் பாடிக்கும். அதுக்கப்புறம் சைடில் 2 ஸ்க்ரூ சொல்லிட்டு 3 ஸ்க்ரூ. அது சரமாக தான் இருக்கும். கையாட்டி பண்ணுறோன்னா சின்ன ஸ்க்ரூவாக பண்ணுவாங்க பேக் சைடு. ஏன்னா இந்த காயிலில் வந்து டச் ஆகாமல் இருக்கும். இந்த சைடு ஸ்க்ரூ 2 ஸ்க்ரூ போட்டு முடிக்கியாச்சு. இப்போ மேலே உள்ள கவர் தான் போடணும். நம்ம வந்து பேக் சைடு காயில் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி காயில் ப்ரஷ் மாதிரி வச்சு க்ளீன் பண்ணி வச்சு இதுக்கே ஃபுல்லாக சைடு காயில் ஸ்க்ரூ போட்டு டைட் பண்ணி வச்சு இப்போ மேலே உள்ள கவர் போட்டு டைட் பண்ணிக்கணும். மேலே வந்து கவர் வச்சாச்சு. கரெக்டாக கவர் வச்சு இதில் எத்தனை ஸ்க்ரூ இருக்கோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஃபினிஷிங்கோட வந்துடுச்சு. அது மேலே உள்ள இது ஸ்க்ரூ போடும். எல்லாம் மாட்டி முடிச்சாச்சு. கவரெல்லாம் எல்லாம் மாட்டியாச்சு. பாருங்கள் எல்லாம் மாட்டியாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆன் பண்ணிட்டு செக் பண்ணுவோம். ஏர் ஃப்ளோ எப்படி இருக்குன்னா அது வந்து கண்டிப்பாக வாட்டர் சர்வீஸ் பண்ணணும். இப்போதைக்கு நம்ம வந்து காயில் க்ளீன் பண்ணலாம்.
இருக்குது. ஏர் ஃப்ளோ நல்லா இருக்குது, பாருங்கள், நல்லா தெரியுது. நம்ம வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணியாச்சு. ஓகே, கூலிங் நல்லா வருது. நம்ம வந்து கண்டென்சர் காயில் வந்து எப்படி க்ளீன் பண்ணியிருப்பீங்கன்னு பார்த்துருப்பீங்க. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.